ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஸ்பைசியான சீ ஃபுட் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். சளி, இருமல், ஜலதோஷத்தோட கஷ்டப்படுறவங்களுக்கு நண்டை வச்சு இந்த மாதிரி ஒரு வெரைட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு நண்டை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா நண்டு பெருசாக இருக்குது. குழம்புல நண்டு பெருசாக இருக்க வேணாம்னு நினைக்கிறவங்க அதை 2 பாதியாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் காட்டுறது கடல் நண்டு தான், நாட்டு நண்டு கிடைக்கல எனக்கு. அடுத்து நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம 2 விதமான மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். பிறகு 1 இன்ச் அளவுக்கு பெரிய சைஸ் இஞ்சியை பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு, அதாவது இஞ்சிக்கு ஈக்குவலான குவான்டிட்டியில் பூண்டு எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். சின்ன தேங்காய் தான் நான் எடுத்துருக்கிறது. அதை ஸ்லைசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன். கசகசா விருப்பம் இல்லாதவங்க 4 முந்திரி பருப்பை கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை விட்டு விழுது போல் அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம தேங்காய் அரைச்சதை எடுத்து வந்திருக்கோம். அடுத்து குழம்பு எப்படி சேர்த்து பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஒரு அடிக்கனமாக இருக்கிற பாத்திரத்தை வச்சுக்கலாம். இதில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து வெடித்த பிறகு 1 கப் அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். அடுத்து 2 பச்சை மிளகாவை கீரி இதோடு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு செவந்து வர வரையும் வதக்கிட்டே இருக்கலாம். அடுத்து 1 கைப்பிடி அளவுக்கு உருவிய கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தோம்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகு, ஜீரகம், சோம்பு அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதோடு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். மசாலா மொத்தமும் பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கணும். இப்போ பார்த்தோம்னா நம்ம சேர்த்துருக்கிற மசாலா நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. அடுத்து இதோடவே 1 கப் அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்த பிறகு தக்காளி, வெங்காயம்லாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். நண்டு நீச்சி வாடை இல்லாமல் இருக்கணும்னா மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கூட பிடிக்குங்க இதுக்கு. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். 5 நிமிஷம் மசாலா கலவையை நல்லா கலந்து விட்டு மூடியை போட்டுடலாம். அடுத்த 5 நிமிஷம் கழித்து மூடியை ரிமூவ் பண்ணி பார்த்தோம்னா மசாலா மொத்தமும் எண்ணெயில் நல்லாவே வதங்கி வந்திருக்கு. மசாலாவில் சேர்த்த எண்ணெய் மொத்தமும் பிரிஞ்சு தனியாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான். மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது நம்ம குழம்புல பார்த்து சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகு 2 டீஸ்பூன் அளவுக்கு வச்சு அரைச்சி ஊற்றிருக்கோம். மிளகு காரமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தண்ணியை சேர்த்த பிறகு குழம்பு மொத்தமும் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்து ஒரு மூடியை சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம். இப்போ பார்த்தோம்னா குழம்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த நண்டு மொத்தத்தையும் இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்த பிறகு கிரேவியில் நண்டு மொத்தமும் கலந்து போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா குழம்பு நல்லா கொதித்து வந்துடும். இந்த ஸ்டேஜில்
இந்த ஸ்டேஜில் நண்டு கிரேவியோட உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. நான் செஞ்ச இந்த குழம்புக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நண்டு குழம்போட பாதி ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ நண்டு வேகிறதுக்கான டைம், அதனால் ஒரு மூடியை போட்டு 5 நிமிஷத்துக்கு நண்டை வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து மூடியை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம செகண்டாக அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இதோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்து ரொம்ப நேரம்லாம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்துச்சுன்னா போதும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய நண்டு குழம்பு சூப்பராக டேஸ்டியாக ஸ்பைஸியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியை மேலே தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை சூடாக இருக்கும்போதே ஒரு சர்விங் பவுலில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். நண்டு குழம்புல அதிகமான காரமாக மிளகு காரம் தாங்க இருக்கும். அதனால் சளி, இருமல், ஜலதோஷம் போல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நண்டு குழம்பு வச்சு கொடுக்கும்போது ரொம்பவே பெட்டராக இருக்கும். இந்த நண்டு குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குக்கிங் வீடியோஸ் நிறைய பார்க்க கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.